வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் ரிஷப ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை கூறுகிறேன். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் நேரம். ராகு 11 இருப்பதினால் திடீர் பணவரவு மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் ஆகியவைகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகமும் கிடைக்கும். பெண்கள் வழி ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க வழி அனுகூலம் ஆகும். எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தவறியும் வீண் செலவு செய்யக்கூடாது. வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலைகளை கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்ள வேண்டும். குருவின் 2ஆம் இடத்து பார்வையினால் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதினால் வீட்டின் பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றம் மற்றும் முன்னேற்றத்தை கொடுப்பார். தங்க ஆபரணங்கள் சேர்க்கை நடைபெறும். வீடு மனை வாங்குவதற்கான யோகம் உண்டு. வண்டி வாகனம் மாற்றி புது வண்டி வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும். தொழிலில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். தேக ஆரோக்கியம் மேம்படும். திருமணமாகாதவர்களுக்கு அது நடப்பதற்கான யோகமான நேரமாக இது இருக்கும். கட்டுக்கட்டாக பணம் கையில் புழங்கும் காலம் இது. வண்டி வாகனத்தில் பயணம் செய்வதில் எச்சரிக்கை தேவை. தொட்டது தொடங்கும் நேரமாக இருக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு இது மகத்தான வருடமாக இருக்கும். மனதுக்கு பிடித்த சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண்கள் வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு போன்ற தாம்பூலங்களை கோயிலுக்கு சென்று வருபவர்களிடம் கொடுக்கலாம். இது அவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு பொற்காலமாக இருப்பதும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.